ஏ गाइस எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அவிட்டா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் புதுசாக ஒரு லேப்டாப் வந்து வாங்கியிருக்கேன். இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங், இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, இந்த லேப்டாப் வந்து யார் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்போட டிசைன், பில்ட் குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கைஸ், நீங்கள் ஒரு 35,000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு லேப்டாப் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். அதற்கான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ வாங்க, இந்த லேப்டாப்பில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கைஸ், நான் வாங்கின இந்த லேப்டாப்போட நேம் என்ன அப்படின்னா Avita Liber V14 Ryzen 5 3500U. ஆமாங்க, இதில் வந்து AMDயோட Ryzen 5 ப்ராசர் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இன்டெல் ப்ராசர் வந்து பிடிக்கும். உங்களுக்கு இன்டெல் ப்ராசர் வந்து வேணும் அப்படின்னாலும் கூட இந்த Avita Liber V14லேயே இன்டெல் ப்ராசர் உள்ள லேப்டாப்பும் இருக்குது. அதில் வந்து இன்டெலோட i5 10th ஜென்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த இரண்டு வேரியண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராசர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இன்டெல் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டெல் வந்து போய்க்கலாம், AMD வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து AMD வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இன்டெல் ப்ராசர் உள்ள லேப்டாப் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. இந்த AMDயோட Ryzen 5, இன்டெலோட i5 10th ஜென்ரேஷன் இந்த இரண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட வந்து சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கைஸ், இந்த லேப்டாப்பை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸ் வந்து செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 39,000 கிட்ட வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஏதாவது ஆஃபர் வரும், ஆஃபரில் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும், அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த மே மந்த் வந்து பிக் சேவிங்ஸ் டேஸ் ஆஃபர் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு. எவ்வளோ கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 கிட்ட வந்து கம்மியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 கிட்ட வந்து சேல் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கைஸ், ஒருவேளை இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஆஃபரில் வாங்குங்க. கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. நிச்சயமாக நீங்கள் வந்து மணியை வந்து சேவ் பண்ணலாம். கைஸ், இந்த Avita Liber பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் வந்து வருது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு பிடிச்சது வந்து இந்த கிரே கலர், அதனால் இதை வந்து வாங்கிட்டேன். ஒரு சில பேர் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் கலர்லாம் வந்து மெயினாக வந்து பார்ப்பீங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்புக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 months வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வரக்கூடிய இந்த சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் அவிட்டாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 months வாரண்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 yearsக்கான வாரண்டி வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சர்வீஸ் சென்டருமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து எங்கெங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப், குயிக் ஸ்டார்ட் கைடு, அடுத்து வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த லேப்டாப்போட டிசைன் அண்ட் பில்டு பற்றி பார்க்கலாம். கைஸ், இந்த லேப்டாப்பை வந்து ஃபுல்லாக அலுமினியத்தில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான். அடுத்து இந்த லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1.25 kg தான். ரொம்பவே தின்னான லேப்டாப், எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து கேரி பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த Avita அப்படிங்கிற பிராண்டை வந்து ரொம்பவே வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பிராண்டுமே வந்து பண்ணுறது தான். ஸோ அவங்களோட பிராண்ட் நேமை வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது. இதை வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 மெகாபிக்சல் உள்ள வெப் கேமரா வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிக்கலை. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த லேப்டாப் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி வைக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா மட்டும் தனியாக வந்து வெளியே தெரியுது. இதனால் டஸ்ட்டு வந்து இது உள்ளடி போக அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். கைஸ், பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்பில் ட்ராக் பேட் பாருங்கள், ரொம்பவே வந்து பெருசாக வந்து இருக்குது. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது. கைஸ், நான் இந்த ட்ராக் பேடை யூஸ் பண்ணி பார்த்த வரையிலும் அந்த கர்சரோட மூவ்மெண்ட்லாம் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருந்தது. நான் அதிகமாக வந்து மவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து ட்ராக் பேட் தான் அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் வந்து ட்ராக் பேடில் யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்பில் கீபோர்டுமே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைப் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்லைட் கீபோர்டு. நீங்கள் நைட் டைமில் வந்து அதிகம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன் பண்ண F1 கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து ஆன் ஆகிடும். இல்லை இந்த பேக்லைட் வந்து வேணாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் F1 கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனை அகைன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேக்லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஓகே, அடுத்து இந்த லேப்டாப்பில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. அடுத்து வந்து USB 3.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு USB டைப் C போர்ட் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஒரு USB 3.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்டு. ஓவரால் இந்த லேப்டாப்பில் வந்து போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் கைஸ். அடுத்து இந்த லேப்டாப்பில் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்து டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹையாகவும் இல்லாமல் ரொம்பவும் லோவாக இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் வந்து இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து இதில் உள்ள ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். கைஸ், இதில் வந்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது AMDயோட Ryzen 5 3500U இந்த ஒரு ப்ராசர் வந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர். இந்த ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அடுத்து ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் DDR4 ரேம் வந்து இருக்குது. ஸோ 8GB ரேம் இருக்கிறதுனால இந்த லேப்டாப்பில் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். எந்த ஒரு லேகுமே வந்து இருக்காது. கைஸ், அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 512GB SSD வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, SSD வந்து இருக்குது. ஒரு லேப்டாப்பில் வந்து SSD இருக்குது அப்படின்னாவே அதில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப் வந்து பூட்டப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த லேப்டாப்லையுமே அதே போல் வந்து பூட்டப் ஸ்பீடு வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதையுமே அடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதோட பூட்டப் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த லேப்டாப்பில் வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டகிரேட்டட் Radeon Vega 8 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்குது. ஆமாங்க, இதில் வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த Radeon Vega 8 கிராஃபிக்ஸை வச்சு நீங்கள் லோ வெயிட் கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் GTA 5 போன்ற ஹெவி சோர்ஸ் கேம்லாம் நீங்கள் வந்து லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு நல்லாவே வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஓகே தான். வீடியோ எடிட்டிங்குமே நீ Adobe Premiere Pro, Filmora இது போன்ற சாஃப்ட்வேரில் ரொம்பவே ஸ்மூத்தாக எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணும்போது டைம்லைனில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லேக் வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 14 இன்ச்சு உள்ள ஃபுல் HD LED Backlit IPS டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரையிலும் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. நான் டிஸ்பிளே செக் பண்ண நிறைய வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். கலர்ஸ் எல்லாமே வந்து அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் வந்து ஒயிட் ஆங்கிள் வியூ வந்து 178 டிகிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஒயிட் ஆங்கிளில் வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போதும் அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து அருமையாக வந்து தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பெசல்ஸும் பாருங்கள் ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரையிலும் இந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து பார்ப்பீங்க அப்படின்னா ஓகே ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்கும். கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்பில் ஒய்ஃபை, ப்ளூடூத், மைக்ரோஃபோன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதிலலாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆச்சு. கைஸ், அடுத்து இந்த லேப்டாப்பில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4830 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட பேட்டரி லைஃப் வந்து அப் டு 10 hours வரையும் இருக்கும் அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காது. ஒரு நார்மல் டாஸ்கிங் பண்ணும்போது ஒரு 4 hours கிட்ட வந்து வரும். நீங்கள் வந்து ஹெவியாக வந்து யூஸ் பண்ணும்போது, அதாவது வீடியோ எடிட்டிங் கேமெல்லாம் ப்ளே பண்ணும்போது ஒரு 2 hours மேலே வந்து கண்டிப்பாக வந்து வரணும். பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரையிலும் இந்த லேப்டாப்பில் வந்து நான் வந்து அந்தளவுக்கு வந்து தரவாக வந்து செக் பண்ணல. அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதோட பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண வரையிலும் ஒரு கண்டினியூஸாக வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜை வந்து ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்தளவுக்கு வந்து தெளிவாக வந்து நான் வந்து செக் பண்ண முடியல. நான் வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக இதெல்லாம் ஓகே, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ், இந்த லேப்டாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரையிலும் ஒரு நார்மல் டாஸ்கிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த இடத்துலையும் லேக் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. அடுத்து Adobe Premiere Proவில் வீடியோ எடிட்டிங் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து அதிகமாக எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணும்போது டைம்லைனில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன லேக் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். இதில் வந்து இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறனால நமக்கு வந்து அந்த லேக் வந்து இருக்குது. ஒரு நார்மல் யூடியூப்புக்காக நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து ஓகே கரெக்டாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள லேப்டாப் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோ வெயிட் கேம்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனால் ஹெவி சோர்ஸ் கேமெல்லாம் நீங்கள் வந்து கம்மியான கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு தான் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க.
கேமிங்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் வந்து வாங்காதீங்க. சரி ஓகே, எதுக்கெல்லாம் இந்த லேப்டாப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான வீடியோ எடிட்டிங், அடுத்து வந்து ஃபோட்டோஷாப், அப்பப்போ எப்போயாவது வந்து சின்ன சின்ன கேம்ஸை வந்து ப்ளே பண்ண, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண, இந்த மாதிரியான டாஸ்க்கை பண்ண தான் நீங்கள் ஒரு லேப்டாப் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த லேப்டாப் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே கைஸ், இப்போ இந்த லேப்டாப்பில் உள்ள ஓவரால் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தாச்சு. இந்த லேப்டாப்பில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தெரியலாம், அதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கைஸ், அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.